சில காரியங்களை மாத்திரம், ஒரு 7 காரியங்கள் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இது நீங்கள் வருகையில் போவதற்கு ஒரு அடிப்படை பேசிக் மாதிரி. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம், ரட்சிப்பின் அனுபவம். ஆனா இந்த ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அனுதினமும் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் இல்ல, இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நான் போய்கிட்டே இருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, அந்த ரட்சண்ய சந்தோஷம் எனக்குள்ளே வரும், அது எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதான் அவர் சொல்றாரு, அதை என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்றார். ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். இன்னொன்னு, நான் ஆவிக்குரிய குடும்பம் 2 தலைமுறை 3 தலைமுறை, அதனால நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம் இல்ல. நீ எப்போ சுயநினைவோட பாவம் செய்யற காலம் ஒன்று வந்துருச்சோ உங்களுக்கும் ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ஏன்னா பிறக்கும் போதே நாம் தாயின் கருவில உருவாக்கும் போதே எப்படி உருவாயிருக்கிறோம்? பாவத்தில் உருவாயிரும், துர்குணத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் தேவை. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். இந்த ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில போக முடியாது. சின்ன வயசுல எடுத்தேன், குழந்தையில எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், எந்த காரியமும் பைபிள்ல இல்ல. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல். இந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? இதத்தான் ஒரே லைன்ல இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். குழந்தைகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. அது ஏதோ அந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினாங்க, யாருக்காகவோ ஏற்படுத்தினாங்க. அது பைபிள் அங்கீகரிக்கல, பைபிள்ல ஒருத்தருக்கு கூட கொடுக்கப்படவே இல்லை. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். ஆவியின் அபிஷேகம் பெறாம வருகையில போகவே முடியாது. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் தானே ரட்சிப்புக்குள்ளே நடத்துறாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு. இல்ல, ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ஆவியானவர் வெளியிருந்து நடத்தினார். நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, சபைக்குள்ள வந்த உங்களுக்குள்ள வந்தாதான் உள்ள இருந்து மேல நடத்துவார். வெளியே இருக்கிற உங்களை கொண்டு வருவதுக்கு வெளியிருந்து நடத்தினார், உள்ள இருக்கிற உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு உள்ள வந்து நடத்துவார். இப்போ 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, பின்னாடியே போனாங்க, 3 வருஷம் ஊழியம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இயேசு சொன்னாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருங்கள்னு சொன்னார். இயேசு கூடவே இருந்ததுனால பரிசுத்தாவி உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. இயேசு பாருங்க, இயேசு பரிசுத்தாவிலே பிறந்தவர், பரிசுத்தாவிலேயே அவர் நிரப்பப்பட்டவர். அபிஷேகத்துல அவ்வளோ. இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவர் கூட இருந்தே இவங்க இன்னும் அபிஷேகம் பெறல. அதனால நாங்க அபிஷேகம்லாம் பெற தேவையில்லை, நீ அபிஷேகம் பெறாமையே பரலோகத்துக்கு போலாம், சர்ச்சுக்குள்ள வந்துட்டாலே போதும் ஒரு குரூப் சொல்லி தெரியுது. இப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், காத்திருக்கணும். வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்புகிறார், வேதம் சொல்லுது. 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு உள்ள வாழ்க்கை இருக்கணும். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. வேறுபாடு உள்ள சந்ததியை பத்தி இன்னைக்கு பேசுறதே இல்லை, கேட்கறதும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட சம்பந்தம் கலந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. நோவா காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. சபை உலகத்தோடு கூட இணைந்து, உலகத்துல உள்ளதெல்லாம் சபைக்குள்ள வந்துருச்சு. உலகத்துல உள்ளதான அருவருப்பான காரியங்கள் அத்தனையும் சபைக்குள்ள இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாளையத்துக்குள்ள தீட்டானவைகள் இருந்தால் கர்த்தர் பாளையத்தை விட்டு வெளியே போவார். நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. இல்லைங்க, அப்படி இல்லவே இல்லை பைபிள்ல. இப்படி இருந்தாதான் போக முடியும்னு இருக்கு, அப்படி இருந்தாதான் போக முடியும். ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், உலகத்துல உள்ளதே கர்த்தருக்கு பிரியமில்லாத விட்டுட்டு நீங்க பின்பற்றி வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரே ஒரு நன்மை தீமை அறிந்த விருட்சத்தை தான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், சகலவித கனிகளை புசிக்கலாம் தான் சொன்னார். ஆண்டவர் உங்களுக்கு உலகத்துல நிறைய காரியம் வச்சிருக்காரு, சில காரியங்களே வேண்டாம் தான் சொன்னார். அதைத்தான் செய்வேங்கிறான். அதுதான் துணிகரம், அதுதான் துணிகரம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நான் சாப்பிடுவேன்னு ஒரு எண்ணம் வருது இல்ல. சில விஷயங்களை உங்ககிட்ட
சொல்லும்போது, ஊழியக்காரர்கள் சொல்லும்போது உனக்குள்ள ஏன் விடணும், அதை நான் செய்வேன் அப்படின்னு என்ன வருதுல, அதுக்கு பேர் தான் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடுறது. ஏன் எதுக்கு இல்ல, சில காரியங்களை ஆவியானவர் ஊழியக்காரன் வழியா உணர்த்தும் போது கேளுங்க. எங்க ஊழியக்காரர்கள் வழியாக எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அன்னைக்கு அதற்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படித்தோம். எங்க பாஸ்டர் சொன்னார்னா அவ்வளவுதான், கீழ்ப்படிந்தோம். சில நேரத்தில் அது எங்களுக்கு பிடிக்காது. வாலிப பிராயம், 18 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். காலேஜுக்கு போற காலம் தான். சொல்லும் போது எங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் சொல்றது ஊழியக்காரர் என்ன வேணா இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஊழியக்கார மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன், அவ்வளவுதான். இப்பவும் நான் சொல்றேன், கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்க நிக்க வைத்திருக்கிறார். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறுவாயானால் காணாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவாய்? நீ அன்பு இங்க கீழ்ப்படுத்தல் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் எப்படி கீழ்ப்படிவே? சில காரியங்களை சபையிலிருந்து வேணான்னு ஒதுக்குறாங்களா, விடுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமா விட சொல்றோம். ஏதோ சில காரியங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு தப்பு நடக்கும், பின்னாடி அதனால ஒரு பிரச்சனை வரும். அதனால தான் உங்களுக்கு நாங்க வேணான்னு சொல்றோம். அது எப்படி அந்த சர்ச்சில் சொல்றாங்க, இந்த சர்ச்சில் ஒரு கேள்வி கேட்கறதுல அவரு ஜாலியா இருக்கிறாரு. ஒரு நாள் இதெல்லாம் முடிஞ்சிரும், ஒரு நாள் அதெல்லாம் காணாமல் போயிடும். ஆனால் வசனத்தின்படி உங்களை ஸ்ட்ரிக்டா நடத்துறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். அல்லேலூயா. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டீர்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம். என்னன்னா, நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போகலாம். அது உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே இருக்கும். இங்கிருந்து வேற எதுவும் வராது. நீங்கள் செய்யற நன்மைகள் மட்டும் அங்கே வரும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் வரும். ஆனா உங்க கூட பரலோகத்தில் இருக்க போகிறது கண்கூடாக நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள். முடிஞ்சா எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்லணுமோ அவளுக்கு கூட சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க. ரட்சிக்கப்படாம உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்க, சகோதரர்கள், நண்பர்கள், வேலை பார்க்குறவங்க, கூட பிறந்தவங்க, யார் இருந்தாலும் சொல்லிருங்க. ஏன்னா அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. இதுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரியங்கள், இந்த கடைசி காலத்துக்கு வந்த காரியங்களை எல்லாம் இவ்வளத்தையும் சொல்லி காட்டும் பொழுது ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிராக்டாகவோ அல்லது இருந்துச்சுன்னா நாங்கள் சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதனுடைய விளைவாக இப்படி ஒரு ட்ராக்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, இப்படி ஒரு ட்ராக்ஸ் இருக்கு. இதுல உங்கள் சபையோட அட்ரஸை பின்னாடி போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, இது இப்போ பேசின காரியங்களை எல்லாம் ஷார்ட்டா ஸ்குவீஸ் பண்ணி இதுல இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும், போகும்போது இங்க வெளியே கொடுப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் நிறைய எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. ஏன்னா நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயா தான் தருவாங்க. ஆனா 5 தான் தருவாங்க. இதை ஒரு 5 பேர் ரட்சிக்கப்படாத உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க யார் இருந்தாலும் அவங்க பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேருக்கு ஜோம் பண்ணுங்க. அப்புறம் இந்த டிராக்டை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க. அந்த 5 பேரும் கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அந்த 5 பேரையும் உங்கள் கணக்கிலே கத்தர் வைத்துக் கொள்வார். நல்ல ஜபத்தோட செய்யுங்க. அப்புறம் உங்க பாஸ்டர் கிட்ட கேளுங்க, அவங்க அடுத்து ஒரு 5 தருவாங்க. அப்புறம் 5 பேருக்கு ஜோம் பண்ணுங்க. எதுக்காக சொல்றேன்னா, போய் இது வேஸ்ட் பண்றதில்ல. இது ஒரு குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடையதான சம்பளத்துல இருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. இது நாங்க அடிக்கிறது இல்ல, இது எழுதி கொடுத்தது மட்டும் தான். நாங்க இதை பிரிண்ட் பண்றது எல்லாமே ஒரு ஃபேமிலி. அவங்க தங்களுக்கு வர்ற வருமானத்துல இருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு மனுஷனுடைய உழைப்பு இது. அவங்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு இல்லாம சுவிசேஷம் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு 5 எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போய் ஒரு 5 பேருக்கு கொடுங்க, ஜபத்தோட கொடுங்க. கர்த்தர் அவர்களை சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இந்த 3 நாள் கூட்டம் நடந்துச்சு, வருகையை பத்தி பேசினாங்க, இப்போ வருகை வருதான் அப்படின்னு அப்படியே ஒரு வேகம் இருக்கும். இந்த வேகம் அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கணும். இன்னையோட நின்றக்கூடாது, 3 நாள்ல முடிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மாறிடக்கூடாது. இன்னைக்கு எடுக்கிறதான ஒரு வேகம், நான் வருகையில் போகணுங்கிற ஒரு வைராக்கியம். நைட் படுக்க போகும்போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு ஜபமா, ஒரு வாஞ்சையா ரத்தத்தில் ஊறிடணும். வராரு, இயேசு வராருங்கிறது அப்படியே ஒரு நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ள கொண்டாந்துடணும். அப்பதான் அவர் வரும்போது அவருடைய கால சத்தம் எப்போ நம்ம கேட்கும், நாம் காத்திருக்கிற கூட்டமாய் மாறுவோம். கடைசியாய் 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்தானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம்